இட் இஸ் மென்ட் டு பி, இட் இஸ் மென்ட் ஃபார் அஸ் அப்படி நான் நினைச்சேன். ரொம்ப ஹாப்பி. ஐயா எப்போ தோல்வியை சந்திச்சேன்? 3 நாளைக்கு வச்சுக்கலாம் பாஸ். வேண்டாம் பாஸ், பிரஸ் மீட் இல்லை பாஸ். இது சரி, அவர் கேட்டு சூரிய வம்சத்தில் உழைச்சிங்க, பஸ் வரும், அடுத்தது பங்களா வாங்க. இந்த படத்தில் நார்மல் ஒரு தகப்பனாக இருக்கீங்க, மிடில் கிளாஸில் காசா கிராண்ட் வரையும் போயிட்டீங்க. காசா கிராண்ட் வாங்கலாம் முடிவு பண்ணுறீங்க, வாங்க முடியுமா இப்போ இருக்க மிடில் கிளாஸ்? ஏங்க நான் வந்து கதையில் நீங்கள் உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சனால காசா கிராண்டுன்னு பார்க்குறீங்க. இங்கே ஒரு 3 BHK வாங்கணும் தான் நினச்சாங்க இல்லையா? வெதர் இட்ஸ் காசா கிராண்ட், வெதர் இட்ஸ் சீப்ரோஸ், வெதர் இட் இஸ் எனி அதர் பேர் நேம் பற்றி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? அது முக்கியமல்ல. இவங்களுடைய ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம். இப்போ நம்ம போகிறோம், இது நியூசிலாந்து எடுக்கப்பட்டதா, இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதா உங்களுக்கு தெரியலாம். ஆனால் எல்லாரும் மவுண்ட் ரோட் பார்த்துருக்காங்களா, எல்லாரும் நியூசிலாந்து பார்த்துருக்காங்களா தெரியாதுல்ல. இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹவுஸ், 3 BHK வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது எங்கே வாங்கினாங்க, எந்த இடம், இந்த இடத்துல இது இந்த பிராண்டட் வாங்கினாங்க, நான் பிராண்டட் வாங்கினான்னு கிடையாது. நீங்கள் என்னோட அன்பு சகோதரர், நீங்கள் கேள்வி கேட்கலன்னா எங்கே ஆள் தேடினா வந்துட்டீங்க, கேள்வி கேட்டுட்டீங்க. எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்க கேட்டுக்கோங்க பாஸ். நீங்க மனைவி அமைதவெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க, அது உண்மைதான். பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ வுமன், அப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வீடுன்னும் போது அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு மேலே மனைவியை பற்றி கேட்பீங்க, காதலியை பற்றி பேசுவீங்க, நிறைய விஷயம் கேட்பீங்க. இதை இன்னொரு நாள் வச்சுக்கோம். நான் இந்த படம் இன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு போடுறானோன்னே அன்பு சகோதரி அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது. நானும் படத்தை நடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி டப்பிங்கில் இருந்தேன், நேராக இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார், வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை பார்க்க வந்திருக்கோம். அதனால் எல்லாரையும் வாழ்த்துங்கள். அருண் விஷா வாழ்த்துங்க, கணேஷ் இவர் தான் முதல்ல வாழ்த்தணும். ஏன்னா இவர் இந்த கன்விக்ஷனோட எடுத்திருக்கான்னு நான் சொல்லுவேன். நான் ஓப்பனாக சொல்லுவேன். இங்கே கூட சில சமயம் கேட்பேன், இது எப்படி வரும் அப்படி ஒன்று கேட்பேன், தினமும் கேள்வி கேட்பேன். கேள்விக்கு சிறப்பாக பதில் கொடுக்க முடியுன்றது கொடுத்துருக்காரு. ஐ விஷ் கணேஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, அருண் விஸ்வா அண்ட் ஃபேமிலி தொடர்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு படத்தையும் சிறந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக அவங்க விரும்புகின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு கன்விக்ஷனோட படம் எடுக்கும் நான் சொல்லிக்கிறேன். சின்ராஸ் கதை சொன்னா ஓகே, முத்து கணேஷ் ஸ்ரீ கணேஷ் சொன்னனால கதை, ஸ்ரீ கணேஷோட கதை தான் இது. சரத் சரும் நான் நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கதை வந்தாதான் நாம அதுக்குள்ள வரவே முடியும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சரத் சார் நடிக்கணும்னா, ஒரு தேவயானி நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு கதை இருந்தா மட்டும்தான் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க முடியும். அதுக்குள்ள முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிலிம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்கிரீன் பிளே, அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை. அந்த கதையில நாங்க 2 பேரும் கண்டிப்பா தேவைப்பட்டு இருக்கோம். அதனால்தான் அவங்க எங்களை ஸ்டார் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் ஆன ஒரு கதை இருந்தா, ஒரு கதாபாத்திரங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ சரத் சரோ தேவயானி நீங்க நடிங்க அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பா நாங்க நடிப்போமே. ஏன் சார்? எல்லாருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு எல்லாமே தெரியும் சார். எப்படி ஒரு லைஃப் எடுத்துட்டு போகணும், ஒரு குடும்பத்தை எப்படி அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நான் அட்வைஸ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அவங்களோட குடும்ப தலைவியோட ஹெல்த் ரொம்ப முக்கியமானது. முதல்ல அவங்களோட ஹெல்த் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் சொந்தமா அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு, பாசிட்டிவா இருக்கணும். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சூரிய வம்சம் அப்புறமும் கூட நாங்க நிறைய படங்கள் பண்ணோம். எல்லா படங்களும் பெரிய வெற்றி படம் தான். மறுபடியும் ஆனா ரொம்ப இப்ப டைம் கேப் அப்புறம் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் நடிக்கிறோம். சார் கூட நடிக்கணும்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. கதை கேட்டதும் கன்ஃபார்ம் இட் இஸ் மென்ட் டு பி, இட் இஸ் மென்ட் ஃபார் அஸ் அப்படி நான் நினைச்சேன். ரொம்ப ஹாப்பி. ஐயா
ஐயா நீங்க வாங்க. கதை தான் ஹீரோ. கதை தான் ஹீரோ. எப்போ தோல்வியை சந்திச்சேன்? முன்னூறு நாளைக்கு வச்சுக்கலாம் பாஸ். படத்தில் எல்லாரும் தோல்வியெல்லாம் பார்ப்பாங்க பாஸ். அண்மையில் அமிதாப் பச்சன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம், போய் பார்த்தீங்கன்னா வேண்டாம் பாஸ், ப்ரெஸ் மீட் இல்லை பாஸ். இது அவர் கேட்ட இவங்கெல்லாம் பேசட்டும், மற்றவருக்கு வாய்ப்பு தரலாம். பல தோல்வியை மீறி வெற்றி காண்பது தான் மனிதன். அதில் வந்து நான் வந்து திடமாக உழைப்பு இருந்தால் வெற்றி வரும்னு நினைக்கிற வேண்டாம். தோல்வியும் வெற்றியும் சமமாக பார்ப்போம். நான் வெற்றி தோல்வியும் வாழ்க்கையிலே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப கதை, குடும்பங்களுக்காக எடுத்த கதை, ஒரு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து எடுத்த கதை. இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம். அப்படியே நாளைக்கு ரிலீஸ் ஆகிறப்போ எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்தை நாங்கள் எப்படி எடுத்திருக்கோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம். இந்த இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டார் காஸ்ட் கூடயும் ஒரு அருமையான ப்ரொடக்ஷனோடையும் வேலை செய்யறது பாக்கியம் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்களாம் படம் பார்த்துருக்கீங்க, எல்லாரும் வந்து வரும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மெசேஜை நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போனோம். ஏன்னா இந்த நீங்கள் ஃபீல் பண்ணது எப்படி நீங்கள் எப்படியும் ரசிகர்கள்ட்ட கொண்டு போவீங்க. அண்ட் ரசிகர்கள் அவங்கள ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹிஸ் பேபி. அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணுன்னு தான் அந்த கதையை எடுத்துரு. ஒரு ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ், ரிலேட்டிங் டு த பீப்புள் அப்படின்னு தான் ஒரு படத்தை எடுத்திருக்காரு. முதல்ல நான் சொன்னேன், இது ரிலேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் கேட்டது உண்டு. ஆனால் பட் இட் வெரி கிளியர் தட் எஸ் திஸ் வில் ரீச் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வரும்போதே வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்களாம் வந்து படம் நல்லாயிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க, நிறைய படம் பார்க்குறீங்க, உங்களுடைய டேஸ்ட், த வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம். ஏன்னா நம்ம வந்து நடிக்கும் போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுமா, மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் அவுட் சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அவுட் சைட் பர்செப்ஷன் தான் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு முக்கிய முடிய நாங்கள் நினைக்க நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷால் சப்போர்ட்டிங் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் த பீப்புள். இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்வேன். இதில் கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் யாரும் கிடையாது. எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம், இந்த 3 BHK வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்கணும். ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன், ஹவுஸ் அண்ட் ஹோம்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹவுஸ்னா ஒரு வீடு, ஹோம்னா அந்த வீட்டு உள்ள எல்லாரும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ். அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடையும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம். எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும், மக்களுக்கும் சரி, ஒரு வீடு கட்டி தன் வீட்டுக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு கணேஷ் எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நீங்களும் படம் பார்த்தீங்க, உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வரும்போதே நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு ட்ராவல் ஆஃப் லைஃப், ஒரு மேன்ஸ் லைஃப், த சில்ட்ரன், த ஃபேமிலி எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து we are given our best and for the audience to go and see the movie in the theater. நீங்கள் படம் பாருங்கள், it will relate to you அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். தேங்க்ஸ் டு ஆல் மீடியா. இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் படம் பார்க்கும்போது நான் உங்கள் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண விதம், நாங்கள் எதிர்பார்த்த இடத்துலலாம் சிரிச்சிங்க, நிறைய இடத்துல கை தட்டினீங்க. ஸோ மிகப்பெரிய நன்றி மீடியா எல்லாருக்கும். இந்த படத்தை நாங்கள் ரொம்ப மனசார எடுத்தோம். ஸோ இன்றைக்கி எனக்கு உங்களோட ரியாக்ஷன்ஸ், எமோஷனை பார்க்கும்போது நாங்கள் நினச்சது நடந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுலேருந்து இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் எழுதணும், வீடியோஸ் போடணும், உங்கள் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் தான் பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க, அதுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 3 BHK இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனசார எடுத்த படம், இன்னிலேருந்து அது உங்கள் எல்லாரோட படம். ரொம்ப நன்றி.